திமுகவிற்கான பிரச்சாரத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி தொடங்கிவிட்டார்னு துணை முதல்வர் உதயநிதி கிண்டல் அடிச்சிருக்காரு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நடைபெற்ற ஆணைமுத்து நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவுல துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டாரு. விழாவுல பேசிய அவரு, நமது நண்பரான தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தேர்தல் பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கிவிட்டார்னு நையாண்டி செய்தாரு. பாசிச பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக்கொண்டு ஆளுநர் ஆர்.என்.ரவி திமுகவுக்கு பிரச்சாரம் செய்து வருவதாகவும், அதே நேரம் தமிழகம் ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து போராடும்னு அவர் கூறியிருக்காரு. நமது போராட்டத்துடைய விளைவாக ஆளுநர் ஆர்.என்.ரவி தற்போது தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறதாகவும் கூறினாரு. நேரடியாக தமிழகத்துல நுழைய முடியாம அதிமுக தோள் மீது ஏறி வரும் பாஜக புதிதாக பலரையும் தேடிக் கொண்டுள்ளதுன்னு விமர்சித்த துணை முதல்வர் உதயநிதி, எத்தனை கூட்டணி அமைத்து வந்தாலும் 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டும்னு கூறியிருக்காரு.